சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், சர்வதேச திறனாய்வாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஈரான் காமினி கொல்லப்பட்டார். இன்னொரு காமினியை உடனே அவங்க அறிவிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் திரண்டு மக்கள் அஞ்சலி செலுத்துறாங்க. பாகிஸ்தான் தூதரகத்துல மக்கள் கோவப்பட்டு அமெரிக்கா தூதரகத்தை அடிச்சு நொறுக்குறாங்க. காஷ்மீர்ல மக்கள் போராடுறாங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு அமைப்புகள், தலித் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க. உலகம் முழுவதும் காமினிக்கு ஆதரவு. இன்னொன்று, காமினியுடைய கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒருத்தர் நிக்கிறான்டா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி அவருடைய வகாபீச கொள்கையா, இஸ்லாத்தினுடைய கொள்கை, மதம் அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அமெரிக்கா இஸ்ரேலும் தொடர்ந்து அடிக்கிறாங்க. இவங்களும் போர்க்கப்பல் அடிக்கிறது, ஏவுகணையை தாக்குறதுன்னு ஈரான் போய்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் என்னவா போகும்? இல்ல, இது முதல்ல புரிஞ்சுக்க உள்ள வேண்டியது என்னன்னா, எதற்காக இந்த போர், எதற்காக அமெரிக்கா இந்த போர். அவன் சொல்லக்கூடிய விட என்னன்னா, ஈரான் ஒருபோதும் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி விடக்கூடாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான் அமெரிக்கா. இது ஒண்ணு. ஆனா உள்ளபடியே ஈரான் அப்படி ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கிடுச்சா? எந்த ஆதாரமும் இல்லை. யுரேனியம் செறிவூட்டிட்டு இருக்குங்கிறாங்க. யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கு. இல்ல சரி, யுரேனியம் செறிவூட்டல் பண்ணலாம், அதெல்லாம் வேற கதை. அணு ஆயுதத்தை உருவாக்கினானா, புளுட்டோனியா வச்சு அணு ஆயுதத்தை உருவாக்கினானா, அதுக்கு இன்னும் ரொம்ப தடவை போக வேண்டியது இருக்குன்னு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEAன்றது தான் அதுக்கான சர்வதேச அமைப்பு, வாட்ச் டாக்னுவாங்க. அவன் இது வரைக்கும் அப்படி ஒன்று சொல்லவே இல்லை. ஆனாலும் போன முறை நாட்டை உட்பட எல்லா இடத்தையும் குண்டு போட்டு அழிச்சாங்க. இதுக்கு மேல அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் ஒரு வார்? ஸோ நியூக்ளியர் வார் ஹெட் அப்படின்னு சொன்னாலும் கூடிய அமெரிக்காவுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அயோத்தல்லா கொமேனியை கொன்னுடணும், தலைமையை மாத்திடணும், அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு பிரச்சனை கொண்டு வரணும். அதன் மூலம் இந்த ஷா ரெஜிம்னு அதுக்கு முன்னாடி 1970 வரைக்கும் இருந்துச்சு, 79 அந்த அதனுடைய வகையரா ஒருத்தன் இருக்கிற அண்ணன், மன்னர் பரம்பரை, அவனை எடுத்தாந்து அங்கே வச்சுட்டு உட்கார வச்சுட்டு ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை, எரிவாயு வளத்தை கொள்ளையடிக்கணும். அவன் வேற மாதிரில சொல்றான். அந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லை, பெண்களுக்கு உரிமை இல்லை, இதெல்லாம் நாங்க போறோம். அந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் எதிர்த்து நாங்க மக்கள் போராடுறாங்க, நாங்க ஆதரவு தரோம்ல சொல்றோம். ஜனநாயகம் இல்லையா? பாகிஸ்தான்ல ஜனநாயகம் இருக்குதா? இப்ப நீ கொண்டாந்து ஷா ரெஜிம் மட்டும் வைக்கிற அப்படின்னா ஜனநாயகமா? அது அரிஸ்டோக்ரஸியா? ஜனநாயகத்தை எப்படி நீ வெளியிலிருந்து எடுத்து ஏற்படுத்த முடியும்னு நான் கேட்கிறேன். ஜனநாயகத்திற்கான போராட்டம் அந்த மக்களிடையே முழுமையா வரட்டும், அது பண்ணிடும். புரியுதா? அங்க இருக்கிற மக்கள் தானே அங்க இருந்து அரசாட்சியை தூக்கி போட்டுட்டு ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டை உருவாக்குனாங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட விட்டுடு, உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? இப்ப இஸ்ரேல் இருக்குது, அது டெமோக்ரஸி? அது இஸ்ரேல் டெமோக்ரஸி? அது இல்ல யூதர்களுடைய நாடுன்னு தானே சொல்லிக்கிறாங்க. அப்ப இவன் முஸ்லீம்களுடைய நாடுன்னு இவன் டிக்ளேர் பண்ணி இருந்துட்டு போட்டோம். அங்க பாலஸ்தீனர்களை பதிக்கிறான் அவன். இல்ல அப்புறம் நீ யாரும் சொல்றதுக்கு? ஆனா அவங்களுக்கு மதவாத முத்திரை கிடையாது. யூதர்களுக்கு, முஸ்லீம்ல மட்டும் தானே மதவாத முத்திரை குத்திக்கிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். இவங்க குத்துறாங்க அப்படி. இப்ப நீ வச்சுட்டு ஒட்டுமொத்த காசாவையும் அழிச்சானே, மதவெறி இல்லாத அழிச்சான் அவன். ஆனா அந்த மதவெறின்னு யாரும் சொல்றது இல்ல. நம்ம தான் கேட்கறோம் அந்த கேள்வியை. கிடையாது அப்படின்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றாங்க? ஏன்னு கேட்டுச்சு அமெரிக்கா? இந்தியா கேட்கணும், இந்தியா தான் கேட்கல. ஏன்னா இங்க இருக்கிறவங்க சூடு சோதனையற்றவங்க, முடிஞ்சு போச்சு. நான் கேட்கறது என்னன்னா, அந்த நாட்டுடைய தலைமை மாற்றத்தை செய்யறதுக்கு நீ யார்? இதை எப்படி ஒத்துக்க முடியும்? இன்னைக்கு வலிமையா திருப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவுடைய அசட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெல்லாம் மிலிட்டரி பேசஸ் இருக்குதோ, அங்கெல்லாம் போட்டு அடிக்கிறான் ஈரான். அவ்வளவுதான். ரெண்டாவது ஒரு அடிப்படையில ஒரு விஷயம் கேட்கிறேன். ஈரான் கிட்ட ஒரு நியூக்ளியர் பாம் வந்துச்சு அப்படின்னோம்னா அது அச்சுறுத்தல் அப்படின்றது. அப்ப இஸ்ரேல் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் பாம் எல்லாம் அச்சுறுத்தல் கிடையாதா? அந்த பாம்பை தூக்கி போட்டா அப்படியே பலூனாவே பறக்குமா எங்க பார்த்தாலும்? இல்ல சோப்பு நுரையாவே வருமா குழந்தைங்க விளையாடுறதுக்கு? அப்புறம் உங்ககிட்ட ஏன் 10,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற? உங்ககிட்ட இருந்தா அது பாதுகாப்பு, ஈரான் கிட்ட இருந்தா அது அச்சுறுத்தல் எப்படி சொல்ல முடியும் உன்னால? இதே மாதிரிதான் இந்தியாவுக்குன்னு சொன்னேன். இந்தியா ஒத்துக்குச்சா? நாம் ஒத்துக்கிட்டோமா? முதல்ல ஒரு அணு ஆயுதம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபியூஷன் டிவைஸ்ன்னு அடுத்தது வச்சு வெடிச்ச 98ல்.
நம்மளுடைய பாதுகாப்புக்கு பாத்துக்கிறோம்ல. ஏன் அண்டை நாடுல இருந்த சீனா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அப்ப அதற்கான அச்சுறுத்தல் கவுண்டர் என்கிட்ட இருக்கணும். அதை நாங்க தான் தீர்மானிக்கணும், நீ தீர்மானிக்க கூடாது. சோ ஈரான் கிட்ட வந்துட்டு அணு ஆயுதம் வேணுமா இல்லையான்றது ஈரான் தான் தீர்மானிக்கணும். அது சரிதான். ஆனா சர்வதேச அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துல கையெழுத்து போட்டிருக்கு. அந்த அடிப்புல நான் கேட்கிறேன்ல. நாம கூட தான் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆனா அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம்ல. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதானது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி. என்பிடிலாம் கையெழுத்து போட்டிருக்கு இந்தியா. போட்டுட்டு இன்னைக்கு நம்ம அணு ஆயுதம் தயாரிக்கிறோமே. எப்படி பாபா அட்டாமிக் சென்டர்லையும் அதே மாதிரி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கத்துலையும் நம்ம செய்யறோமே, அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு உட்படுத்தலையே நம்ம. ஏன் நீ ஒவ்வொரு நாளும் தயாரிச்சு வச்சிருக்காங்கல்ல. பாகிஸ்தான் இருக்குல்ல, இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்குது. அதனால தான் நம்ம தயாரிக்கிறோம். ஐஏஏ வந்துட்டு எல்லா இடத்துலையும் பூரெல்லாம் முடியாது. அப்ப நம்ம செய்யறோம், புளுட்டோனியம் என்ரிச் பண்றோம், அது மூலம் பாம்பை தயாரிக்கிறோம். தேவையான இதை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா சீனா அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கணும். அதுக்கு தானே அது. நீ எந்த சக்தியோட அடிக்கிறியோ அதே டிகிரி அதே அளவுக்கு பலத்தோட நான் உனக்கு திருப்பி அடிப்பேன். அதுக்கு பிறகு தான் டெட்டரண்ட், அச்சுறுத்தல் ஆயுதம், தற்காப்புக்காக செய்யக்கூடியது. அப்ப அதை எப்படி நீ வந்துட்டு அதை மறுப்ப நீ ஈரானுக்கு? அதுக்கு இப்ப இதுதான் உலகம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி. ஈரான் என்ன செய்யணும்ன்றது நீ யார் சொல்றதுக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈரான்ல ஜனநாயகம் இருக்கணுமா தியோக்ரஸி இருக்கணுமான்னு அங்க முடிவு எடுக்கட்டும். அது நீ சொல்லக்கூடாது. அப்படி இஸ்ரேல் அழிச்சிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இவங்க சொல்ற மாதிரியே அங்க காமினிக்கு எதிரா மக்கள் இருக்காங்களா? ஏன்னா மேற்கத்திய ஊடகங்களா நிறைய மக்கள் அப்படியே கொண்டாடுற மாதிரி எல்லாம் படங்களை காமிக்கிறாங்க. நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்காங்க, மத்தவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுல அந்த ஸ்டேட் வந்துட்டு சரியா செயல்படல. இப்ப சமீபத்தில் தான் எல்லாத்தையும் பொறிக்கிறதுக்கு அழிச்சிட்டோம்னா நிறைய பேர் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப் குரல் கொடுத்தது எல்லாம் அப்போ அப்படிதான். 60,000-70,000 பேரை கொண்டானே 2 வருஷத்துல காசால. அதை பத்தி குரல் கொடுத்தாரு அவரு ட்ரம்ப். ஏன் வாயை பத்தி சும்மா இருந்தீங்க? அப்போ இந்தியாவும் தான் அவனுடைய நாட்டுக்கு எதிரானவன். அவன் பார்த்து கொள்றான், பொறுக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படின்னு மிதிப்பான் தான் அவன், எந்த ஸ்டேட்டா இருந்தாலும். இதுவும் தியோக்ராட்டிக் ஸ்டேட் தான். பாகிஸ்தான் மட்டும் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் தான். அது குண்டு போட்டுருவியா உடனே வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா பாதுகாக்குது. பாகிஸ்தான் அமெரிக்கா பாதுகாக்குது. அதான் சொல்ல வரேன். அவனுக்கு தேவை. இந்தியா வந்துட்டு டெவலப் பண்ணது இல்ல இண்டிவிஜுவலா. மோடி கிடையாது, டிஆர்டிஓ டெவலப் பண்றாங்க. அதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்காது. என்கிட்ட வாங்கிக்கோ, வாங்கி வச்சுக்கோ அப்படின்றான். அவ்வளவுதானே. சோ ஈரான் என்ன செய்யணும், ஈரான் எப்படிப்பட்ட பாதுகாப்பு தேடிக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு உலக நாடுகள் அதை ஆதரிக்கணும். என்பிடி எல்லாம் தூக்கி போடு. ஒரு நாடு இன்னொரு நாடு நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டுக்கு உதவக்கூடாது. என்பிடில ஒரு கிளாஸ் இருக்குது, ஓகே, அதை பண்ணலாம். அவனா டெவலப் பண்றதை நீ எப்படி நீ தடுப்ப? தட் இஸ் த ப்ராப்ளம். சரி, இப்ப இது என்ன எப்படிதான் போகும்? 79 ரொம்பலாம் போகாது. அவன் பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் அடிப்பான். அமெரிக்காவுடைய அசட்ஸ் எல்லா இதுலயும் இருக்குது. எல்லாமே வந்துட்டு அது எல்லாமே ஈரான் பக்கத்திலேயே இருக்கு. எல்லாம் ஈரான், சவுதி, குவைத், ஆமா, லெபனான், கட்டார், ஜோர்டான், இது எல்லாமே ஈரானுக்கு பக்கம். எல்லாம் அங்கேயே மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது தான். குவைத் எல்லாமே அதைத்தான் போட்டு அடிக்கிறான். இப்ப சவுதி எல்லாம் அடிச்சிருக்க, சவுதி தூதரகம், சவுதி அடிக்கிற எல்லாமே தூதரகம். அமெரிக்காவுடைய அசட்ஸ் இருக்குதோ அதை தான் அடிக்கிறான். அவன் விமான நிலையம், தளங்கள், ராணுவ தளங்கள், இதெல்லாம் தான் குறிப்பிச்சு அடிக்கிறான். நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதனால போர் நிறுத்தம் போன முறை அப்படிதானே போர் நிறுத்தம் வந்துச்சு. சிவிலியன் இல்ல, மிலிட்டரி. அதனால போர் நிறுத்தலாம் வந்துடும். அதெல்லாம் ஒண்ணு அப்படி உலக போறாங்க, ஒன்றிய போறாங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நிறுத்திக்குவாங்க. திருப்பி அடிச்சாதான் அந்த நாட்டுல, இந்த உலகத்துல அதான் நல்லா செய்யறான். ஈரான் திருப்பி அடிக்கிறான், நல்லா அடிக்கிறான். ஈரான் வந்து மத்த முஸ்லீம் நாடு மாதிரி கிடையாது. அதாவது இவன் தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா மத்தவனால கிங்டம் ஸ்டேட்ஸ். எங்கேயும் டெமோக்ரஸி கிடையாது. எங்க டெமோக்ரஸி இருக்குது? மன்னராட்சி. மன்னராட்சி தான். இந்த பிரின்ஸ் ஆஃப் குவைத் தான் சொல்றாங்க. அப்புறம் இந்த சவுதி இளவரசர் அப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் என்னது இவங்களாம் யாரு? இவங்களாம் மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல அமெரிக்காவை, மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல இஸ்ரேல். ஆனா இவங்க வந்துட்டு அவனோட தழுவிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். போதாத முஸ்லீம்களுக்கு ஏற்படைய பிளவு, ஷியா சன்னி அப்படின்னு. இல்ல இப்ப அதுவும் நல்லவேளை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஈரான் வந்து ஷியா,
பக்கத்துல இருக்க நாடுகள் எல்லாம் சன்னி. இது ஷியா சன்னி சண்டை, முஸ்லிம் நாடுகளுக்குள்ள உள்ள அந்த பிரிவு சண்டை அப்படிங்கிற மாதிரியும் அமெரிக்கா. அந்த சண்டையெல்லாம் ஒரு காலத்துல நடந்து முடிஞ்சிருச்சார்ல. ஆனா அமெரிக்கா அப்படி ஒரு தோற்றத்தை தருதோ. ஈராக் யாருடைய நாடு? ஈராக் ஷியா. ஆனா அவர் வந்துட்டு சன்னி, சதாம் ஹுசேன். அவர் தான் கோயத்தை பிடிச்சாருன்னு பிரச்சனையாச்சு. ஆமா, கோயத்தை பிடிச்சாருன்னு பிரச்சனையாச்சு. இது பண்ணிட்டாரு அவருடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனெக்ஸ் பண்ண போனாரு, காலி பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நாடு அதனுடைய தலையெழுத்து அது தீர்மானிச்சுக்கிட்டோம். நீ வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு நேட்டோல சேர்றதுக்கு எதிர்த்து ரஷ்யா தாக்க போகுது, அவனுக்கு சப்போர்ட் பண்றல, ஏன் பண்ற? ரஷ்யாவுடைய கொடுங்கரத்திலிருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு சீனை போடுறேன். அப்போ அங்க மட்டும் ஒரு சீனை போடுறது, இங்க மட்டும் வேற மாதிரி பேசுறது. இப்ப அமெரிக்கா ஆதரிக்கிற நாடுகள் எல்லாமே மன்னர் நாடுகள், உண்மையிலே ஜனநாயகம் இல்லாத நாடுகள். அதையெல்லாம் தன் கைக்குள்ள வச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா. அவங்ககிட்ட போயிட்டோம்னா எல்லாருக்கும் வந்துட்டு, அதாவது அங்க பிஜேபிக்கு போனா வந்துட்டு வாஷிங் மிஷின் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போனா ஞான ஸ்நானம். அப்ப அங்க உள்ள முஸ்லிம் மன்னர் நாடுகள் அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு சார்பாக்க மாட்டான். ரிஜைம் சேர்த்தியும் மாத்தணும், அங்க வேற ஒரு தலைமையை கொண்டு வந்துடணும். தலைமையை கொண்டு வந்துட்டோம்னா என்னது, அவனை பொம்மையா வச்சுக்கணும். இவர் எண்ணெயை விற்பாரு, எரிவாயு விற்பாரு, குதிரை ஃபுல்லா முழுங்குவார், இவர் முழுங்குவார், அமெரிக்கா முழுங்குவார். இவருடைய பொருளாதார பலவீனத்தை இப்படி ஒண்ணு பண்ணுவான். இதுல இருந்து எடுத்து காப்பாத்தியும். இப்ப என்ன பண்ணா வெனிசுலால அதே தான் இங்கேயும் பண்ணுவான். சரி, இந்த பக்கத்துல இருக்க இந்த வளைகுடா நாடுகள், இந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், சரி ஈரான் பக்கம் நியாயம் இருக்கு. மதம்ங்கிறத விடுங்க, மதம் பார்த்தாலும் அவன் ஈரானை தான் ஆதரிக்கணும். மத அடிப்புல ஆதரிக்க கூடாதுங்கிறதா நம்ம இதுவும் கூட. நியாயத்தின்படி கூட ஆதரிக்க மாட்டான். அமெரிக்கா நம்மளை அழிக்க பாக்குறான், அவன் நம்மளெல்லாம் இன்டர்னலா அந்த மக்களுடைய எழுச்சி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னோம்னா தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய உதவி ஒண்ணு நினைக்கிறான். அதனால தான் அமெரிக்கா பேஸே அவங்க கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? வேற யாரால பிரச்சனை வரப்போகுது அவனுக்கு? மக்கள் ஜனநாயகத்தை எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்ப இவன் தப்பான ஆளா இருக்கிறான். இவங்க எல்லாருமே தப்பான ஆட்கள் தான். இவங்க வாடுற வாழ்க்கை 11 பொண்டாட்டி, ராஜபக்சே அடிச்சு வரட்ட மாதிரி 11 பொண்டாட்டி 22 பொண்டாட்டி வச்சுட்டு தானே வாடுறாங்க. பெரும்பாலும் மேற்கத்திய லைஃப் தானே வாழ்வானுங்க. எல்லாம் ஃபாரின்ல தானே இருப்பானுங்க, லண்டன் அமெரிக்கா மாதிரி தானே. இல்ல, அங்க எடுத்துட்டு போயிட்டு இவங்க அவ்வளவு அசட்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. லிக்விட் அசட்ஸ் எல்லாம் நிறைய அங்கதான் இருக்குது. ஒரே ஒரு டீல் போடுறான், $600 பில்லியன் டீல் போட்டான் அமெரிக்காவோட சவுதி அரேபியா. 600 பில்லியன், 60,000 கோடி டாலருக்கு போடுறான் விமானங்கள் அது இதெல்லாம் வாங்குறதுக்கு. இதுதான் வேணும் அவனுக்கு, அவ்வளவுதான். இப்ப ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேசுகள்லாம் வந்துட்டு யார் செலவு பண்றது? அமெரிக்காவோட பேசஸ் இருக்குத, கட்டார்ல இருந்து ஆரம்பிச்சு சவுதி வரைக்கும் யார் அதெல்லாம் மெயின்டைன் பண்றது? அதுக்கான காஸ்ட்டை யார் கொடுக்குறது? அந்தந்த முஸ்லீம் நாடுகள் தான் கொடுக்குது இல்லையா? அவ்வளவுதான். அவங்க மக்களோட வரி பணம் தான். ஆமா, பின்ன வேற யாரு? அமெரிக்கா அதுக்கு என்ன சொல்றா, நம்மளை பாதுகாக்குது. நான் பாதுகாக்கிறேன். ஆக்சுவலி அது மக்களை பாதுகாக்கல, மன்னர்களை பாதுகாக்கிறது. தேசம்ங்கிறது மன்னர்கள் தான். தேசம்லாம் கிடையாது. சவுதி ஒரு தேசம்லாம் கிடையாது. கிங்டம் ஆஃப் சவுதி அப்படிதான் சொல்லுவாங்க. கிங்டம் தான் சொல்லுவாங்க. மன்னர் பேரரசு. அங்க உள்ள மக்கள் ஜனநாயக சக்திகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்க மாட்டாங்களா? வளைகுடா நாட்டுல ஃபுல்லா மக்கள் எதிர்க்கிறாங்க. அதான் உண்மை. அது எல்லை மீறி இவங்களுக்கு நோக்கி திரும்பிச்சு. ஆனால் தான் உடனே கண்டிக்கிறது, அமெரிக்கா போற நிறுத்துன்னு இவங்க சொல்றது காரணம் மக்களுடைய அழுத்தம் தான். அவனுக்கெல்லாம் ஈரான் அழிச்சா ரொம்ப நல்லதுதான். ஆமா, நம்ம நிம்மதியா அடிமையா இருப்பான் அமெரிக்காவுக்கு. ஆனா இப்ப ஈரான் சவுதி மேல, குவைத் மேல எல்லாம் கடும் கோபத்துல இருக்கு, பஹ்ரைன் எல்லாத்துமேலயும். ஆமா, ஈரான்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. பார்ப்போம், இது நம்ம கண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்கள். அது பாதிக்கப்படுறவன் எந்த மொழியா இருந்தா என்ன, மதமா இருந்தா அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு நிக்கிறது தானே. அந்த நாட்டு மக்களுக்கு ஆன உரிமையை நீ கொடு. அந்த நாட்டுல ஜனநாயகத்துக்கு வலியுறுத்தணும்னா அது அமெரிக்கா வரக்கூடாது, ரஷ்யா வரக்கூடாது, சீனா வரக்கூடாது, இந்தியா வரக்கூடாது, எவனும் வரக்கூடாது. அந்த நாட்டு மக்களாச்சு அவங்களாச்சு. நீ ஒதுங்கி நில்லு. நீ யார் அதை பேசுறது? எங்க போயிட்டு நீங்க உருப்படியா என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க யார் அதை சொல்றது? புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம். அமெரிக்கா, வெனிசுலால இருந்து சதாம் ஹுசேன், எது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் இது பண்ணது. இப்ப இவங்க உருவாக்கின தலிபான் கூட இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருக்கு இந்த விவகாரத்துல. தலிபான் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாதானே ஒரு விட்டு போனாரு. ஆமா, இந்த பாகிஸ்தான் மாதிரி நாடுகளை கையில வச்சுக்கிச்சு. ஏன்னா பாகிஸ்தான் சவுதி ஒரு பேக்ட் இருக்கு, ஒரு ஒப்பந்தம் வேற இருக்கு. அதேதான் அரசு அமெரிக்காவோட நிக்குது, மக்கள் எதிர்த்து நிக்கிறாங்க. பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப பாவம். அங்க யார் ஆட்சி பண்றா, ராணுவமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா, எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாவம்.
ஆமா. அந்த மக்களை வந்து எதிரியா சித்தரிக்க இங்க ஒரு கூட்டம். இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கு இனிமேல். பாப்போம் இந்த விவகாரத்தில் ஈரானுடைய ஒரு அடுத்த ஊசி போட்ட உடனே அப்படியே மாத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ம், ம், அப்படியே உண்மையை கக்கறான்ற மாதிரி. ம், மதம் அதை ஊசி போட்டோம்னா அதுக்கு எல்லாமே அடிப்படையெல்லாம் மாறி போயிடும். ம், நீ இந்து அப்படின்னு எங்க இருந்து இந்துன்றதை நிரூபிப்ப. ம், ம், ம். ஆன்மீகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் மாடசாமி கும்பிடுறவன், நீ மத்திய பிரதேசத்துல இருந்து வந்து நீ நானும் இந்துனா என்ன? எனக்கு இந்த மண்ணு தானேயா எல்லாமே. நான் தான் கேட்டேன், கார்த்திகை தீபம் எப்படி இந்து விழா, எந்த இந்து கொண்டாடினா அகல் விளக்கு ஏத்தி, எந்த மாநிலத்துல கொண்டாடினா? நாங்க மட்டும் தானடா கொண்டாடுறோம். அப்புறம் எப்படி இதை வந்து இந்து பண்டிகைன்னு எப்படி நீ கோர்ட்ல சொல்ற? அதை எப்படி சாமிநாதன் ஏத்துக்கிட்டாரு நீதிபதி? இந்துங்கன்னா சாமிநாதன் வீட்டுல வந்துட்டு அகல் விளக்கு ஏத்துறாங்களா? இல்ல, முருகனுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? குஜராத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? குற்றால குறவஞ்சிக்கும் உங்க குஜராத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் போயிட்டு இருக்கு? சரி, ஏதோ ஒரு அரசியல். ஆனா இந்த புவிசார் அரசியலா இருக்கட்டும், நாம் முன்னெடுக்கின்ற தேசிய அரசியல், இதெல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையதுதான். அந்த அடிப்படையில தான் நம்ம அறத்தின் பக்கம் வந்து நியாயத்தின் பக்கம் நின்று இதெல்லாம் இப்படி தேசியவாத அரசியல் நம்ம பேசுறோம் அப்படின்னோம்னா அது எல்லா தேசிய இனத்துக்கும் பொருந்தணும். கண்டிப்பா, இல்லாட்டி கிடையாது. கண்டிப்பா பார்ப்போம். இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போக போகுது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க.